மிகவும் அதிகமான சீற்றமாக இருப்பதால் பக்தர்கள் சிறு சிறு போதையுடன் கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு குளிக்காமல் கடல் தண்ணியை தலையில் தெளித்துக் கொண்டு கரையேறுமாறு சின்ன குழந்தைய விட்டுட்டு போறீங்க, இது நியாயமா? இது சற்று கூட்டத்துல மிஸ் ஆயிடும். பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவித்து அருகில் உள்ள வைத்திக்குப்பம் புறக்காவல் நிலையத்தை அணுகவும். கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாற்றுமத திருவிழாவிற்கு பாதுகாப்பு பணியில் அமைக்கப்பட்ட காவலர்கள் அவரவர்கள் பணியமர்த்தப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் தங்களோடு வைத்துள்ள குழந்தைகள் மற்றும் தங்கள் உடமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லுமாறு மற்றும் மது அருந்துதல் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவுகள். உங்களுக்காக இந்த உதவிகள் உங்களுக்கு தேவை உங்கள் ஒத்துழைப்பு மற்றும் பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க அறிக்கை. ஏன்டா அந்த பொண்ணுக்கு நிறைய போற? அவங்க உனக்கு ரிலேஷனா? இல்லைங்க, சாமி கும்பிட போறேன். நீ சாமி பார்க்க போற, தப்பு இல்ல. இப்படி பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது அவங்க புகார்களை தெரிவிக்க அருகில் உள்ள வைத்திக்குப்பம் புறக்காவல் நிலையத்தை அணுகவும். தம்பி, அந்த சொன்னாங்க அந்த
முதல்ல அது எடுத்துக்குள்ள போயிருக்கு. உடம்பு தெரியாத கூடிய மக்கள் நகையை தெரியாம மறக்காமங்க. மல்லுத்தோட்டை சேர்ந்த ஞானஜோதி எங்கிருந்தாலும் புறக்காவல் நிலவரம் அன்புதான் வைக்கப்படுகிறது. சின்ன குழந்தைய விட்டுட்டு போறீங்க, இது நியாயமா? இது சட்டுன்னு கூட்டத்துல மிஸ் ஆயிடுவாங்கம்மா. அப்புறம் தேடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். சின்ன குழந்தைங்க கையை விடாம கெட்டியா பிடிச்சிட்டு போங்க. அதுக்கு எத்தனை தடவை சொல்றது புரியாதா? கடல் சீக்கிரமா இருக்கு, கடல்ல இறங்காதீங்க சொன்னா கேட்க மாட்டேன்றீங்களே. காய்க்க வாங்க.
ரொம்ப கஷ்டமா இருக்கும். சின்ன குழந்தைங்க கையை விடாம கெட்டியா பிடிச்சிட்டு போங்க. பொதுமக்களை கடலில் ஏற்றிச் சென்றால் தண்டிக்கப்படுவர். புதுச்சேரியிலே பிரசித்தி பெற்ற மாசி மக விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் புதுவையிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுவாமிகள் வருகை தந்து தீர்த்தவாரியான வைபவம் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு இன்று தீவனூர் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் புதுச்சேரிக்கு ஸ்ரீ பிள்ளைத்தோட்டம் பாண்டுரங்கரகுமாய் ஆன்மீக கைங்கரிய சபாவால் எழுந்தருளப் பெற்று சிறப்பான 9 நாட்கள் வைபவ விழா நடைபெறுகிறது. இன்று தீர்த்தவாரியும் அதனைத் தொடர்ந்து நாளை லட்சுமி நாராயண பெருமாளுக்கு காலை விசேஷ திருமஞ்சனம், மாலை கஜ சேவை என்று சொல்லக்கூடிய யானை வாகனத்திலே எம்பெருமான் புறப்பாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை எம்பெருமானுக்கு விசேஷ திருக்கல்யாண வைபவம், வேண்டியோருக்கு வேண்டிய வரநல்கும் திருமண தடை நீக்கும் குழந்தை பாக்கியம் தரும் புதுச்சேரியிலே வருகை தந்த தீவனூர் லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பான முறையிலே திருக்கல்யாண விழா நடைபெறுகிறது. மாலை ஊஞ்சல் உற்சவம், அதனைத் தொடர்ந்து மறுநாள் பெருமாள் வழி அனுப்பு விழா நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் வருகை தந்து தீவனூர் லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் தமிழகத்திலிருந்து வருகை தந்துள்ள அனைத்து சுவாமிகள் திருவருளை பெறுமாறு புதுச்சேரி மக்களின் அனைத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம். எல்லாம் வல்ல கருணைய வடிவாகிய தெய்வங்களாக விளங்கக்கூடிய புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து எல்லா விதமான தெய்வங்களும், விநாயக பெருமான், தீவனூர் லக்ஷ்மி நாராயண பெருமாள், மயிலம் சுப்பிரமணியர், செஞ்சி ரங்கநாதர், புதுச்சேரி மணக்கல விநாயகர், கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி, வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், மயிலம் சுப்பிரமணிய சுவாமி போன்ற அனைத்து விதமான தெய்வங்களும் இந்த வருடம் 122வது வருட மாசி மக மகோத்சவம். இந்த மகோத்சவத்தின் பெருமை என்னவென்றால், அனைத்து வித பாபங்களும் நீங்கி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள். அமாவாசையில் தான் பொதுவாக எல்லாரும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. பௌர்ணமி நாளில் தர்ப்பணம் கொடுக்கறதுன்றது இந்த மாசி மகத்தில் மட்டும்தான். என்ன இது மாசி மகத்தில் அப்படி ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சனி பகவானுடைய வீடான கும்ப ராசியில் சூரிய பகவான் வருவார். அந்த நாள் மக நட்சத்திரம், சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்போ பித்ருக்களுக்கு மோட்சமும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தெய்வத்தினுடைய திருவருள் இருக்காது.
ஆகையால தான் அந்த பித்ருக்களுக்காக பொதுவாக இங்கே திதி தர்ப்பணம் கொடுக்கறது. அமாவாசையை விட ரொம்ப விசேஷம். போன மாதம் பார்த்தீங்கன்னா தை அமாவாசையானது பௌர்ணமிக்கு நிகரானது. உதாரணம், திருக்கடையூர் அபிராமி பட்டர் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் அப்படின்றவருக்கு அம்பாள் காட்சி கொடுத்ததுனால அவர் அபிராமி பட்டர்னு பெயர் வந்தது. இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு நிகரானதுனால இது மாசி மகம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை வர்றது மகாமகம் அப்படின்றது கும்பகோணத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடக்கும். ஆகையால் இதில் வந்து தரிசனம் பண்ணி தீர்த்தம் நீராடுதல் ஆடி எல்லா தெய்வங்களும் ஒன்றிணைந்து லோகக்ஷேமத்துக்காக இந்த விதமான பூஜைகளை 122 வருடங்களாக நம்ம புதுச்சேரியில் நடக்குது. இதை புதுச்சேரி அரசு மிகவும் சீரும் சிறப்புமாக அறநிலைத்துறை மூலியமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா தெய்வங்களையும் தரிசனம் செய்வித்து இகபர சௌபாகியங்களை பெற்றுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நமஸ்காரம். गजानन पद्मार्कं गजानन मकर्निचम अनेकदंत प्रधानाम ஏகதந்த உபாத்மஹி மகாகணபதே நமஹ. மணக்குநாயர்களுடைய தேவஸ்தானத்தை தீர்த்தவாரி உற்சவத்திற்காக மணக்குநாயர்கள் தீர்த்த கடற்கரை அங்கே சிறப்பான முறையில் 10 மணிக்கு மேல் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. 10 மணிக்கு மேல் தீர்ப்பாயம் முடிந்து 1 மணி அளவில் தீர்த்தவாரியில் கோயில் யதாஸ்தானம் கிளம்பி வருகிறார். அதெல்லாம் அவரே மத்தால் ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன்கிற வாக்கு கிணங்க இறைவன் என்றாலே உணர்வு பொருளாக இருக்குது. நம்மளுடைய சைவ சமயத்தில் தீக்ஷா மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்துக்கு, மாசி மாசத்துக்கு தீக்ஷா மாசம் என்று பெயர். இந்த தீக்ஷா மாசத்துல 2 பெரிய விசேஷம் நடக்கும். பௌர்ணமி அன்று விநாயகர், முருகன், தேவி, சிவாலயம், விஷ்ணுவாலயம் போன்ற தெய்வங்கள் எல்லாம் சமுத்திரம் பக்கத்துல வந்து உலகமே சௌக்கியமா இருக்கிறதுக்காக வேண்டி தீர்த்தவாரி அப்படிங்கிற ஒரு உற்சவம் நடக்கும். தீர்த்தோத்சவம் எதுக்குன்னா, நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சகல பாபங்களையும் போக்குறது சமுத்திரம். அந்த சமுத்திரம் நிறைய பாவங்களை வாங்கி வச்சிருக்கு. அந்த சமுத்திரத்தை சுத்தி பண்ணி அந்த சமுத்திரத்தின் உள்ளே இருந்து அதுக்கு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய 7 லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் அவங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி சுவாமி கருணையினால் எழுந்தருளி இந்த நிகழ்ச்சியை செய்கிறார். இதை தொடர்ந்து 15வது நாள் உலகத்துக்கே மகா சிவராத்திரி. இந்த நிகழ்வுகள் எல்லாமே நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாபங்கள் போகிறதுக்காக அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோம். நாம் அவங்கவுங்க மனசை தொட்டு பார்த்தா தெரியும் நம்ம என்னென்ன பண்ணோம், பாபங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அந்த பாவங்கள் போகிறதுக்கு இது ஒரு வழி. சரி, இந்த வழி அப்படின்னா மனுஷன்னாலே தவறு செய்கிறவன் தான். அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இதை நம்ம பயன்படுத்தி இதுலேருந்து நாம் வெளியில் வரணும். அதுக்கு தெய்வங்கள் நமக்கு கை கொடுத்து தூக்கும். அந்த பெரிய சித்தாந்தத்தை உள்ளே வைத்து நமது புதுவையிலே ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேலாக நமது புதுவையின் மூலப்பொருளாக இருக்கக்கூடியவர் திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வர பெருமான். வேதபுரியினாலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்கள் சிவனை பூஜை பண்ணின வழிபட்ட தலம் இது. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் வருடந்தோறும் மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த பௌர்ணமி நன்னாளிலே தீர்த்தவாரி அப்படிங்கிற உற்சவத்தை செய்து நமக்காக சுவாமி எழுந்தருளி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாருங்கிறது உண்மையான விஷயம். வரக்கூடிய அன்பர்கள் தீர்த்தோத்சவத்திலே இறைவனை கண்டுகளித்து தீர்த்தவாரி நடக்கும் பொழுது அந்த தீர்த்தத்தில் இருந்து தலையில் கொஞ்சம் எடுத்து தெளிச்சுட்டோம்னா 7 ஜென்மத்துக்கு பண்ணின பாவங்கள் போகுது அப்படிங்கிறது நம்ம தர்மசாஸ்திரம். இப்படியாக இந்த வழிபாட்டை நமது ஆலயம் மாத்திரம் இல்லாமல் புதுவையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலிருந்தும் விசேஷமான மூர்த்திகள் எழுந்தருளி வழிபாட்டினை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் ஏஎம்என் டிவி வாயிலாக கண்டுகளிக்கும் அனைவருக்கும் ஈசன் அருள் கிடைக்கும்படி கேட்டுக்கொள்வோம். நம பார்வதி. எடுத்துக்கோ சேர்ந்து. என்னாச்சு? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
முக்கியமான அறிவிப்பு. மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை தங்களுடன் அழைத்துள்ள குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்துகிறார்கள். மற்றும் கடலில் கடற்கரை சீர்தமாக இருப்பதாலும் கடல் ஆழ்வான பகுதியாக இருந்தாலும் கடலில் குளிக்க வேண்டாம் என பொதுமக்களிடம் காவல்துறை அறிவுறுத்துகிறது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் தங்களுடன் அழைத்துள்ள குழந்தைகள் உடைமைகள் அனைத்தையும் பத்திரப்படுத்துமாறு கூறப்படுகிறார்கள். பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவித்து அருகில் உள்ள வைத்திக்குப்பம் புறக்காவல் நிலையத்தை அணுகவும். சின்ன குழந்தைய விட்டுட்டு போறீங்க, இது நியாயமா? இது சற்று கூட்டத்தில் மிஸ் ஆயிடும். மிகவும் அதிகமான சீக்கிரமாக இருப்பதால் பக்தர்கள் குளிக்கிற தோல்வியுடன் கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு குளிக்காமல் கடல் தண்ணியை தலையில் தெளித்துக் கொண்டு கரையேறுமாறு மாற்றுகிற திருவிழாவிற்கு பாதுகாப்பு பணியில் அமைக்கப்பட்ட காவலர்கள் அவரவர்கள் பணியமர்த்தப்பட்ட இடத்தில் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். Thank you.